எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, யூனிவர்ஸ் உங்களுக்கு உங்க லவ் லைஃப்க்கு என்ன மெசேஜஸ் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிரபஞ்சத்துடைய செய்தி உங்கள் காதல் வாழ்க்கைக்கு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஃபார் பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. நம்ம சேனலை ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பைல் ரீடிங் மாதிரி வச்சிருக்கேன். பைல் 1, பைல் 2 அண்ட் பைல் 3. உங்களுக்கு இதுல எந்த பைல் அட்ராக்டிவா இருக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதற்கான ரீடிங்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க இந்த பைல் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஓகே, இந்த பைல் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா your pile 1. இதுக்குள்ளார 2 oracle செய்தி காத்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடலாம். ஓகே, டிவைன் லவ் அப்படின்னு இருக்கு. ஓகே, அதனாலதான் கல்லு தவறி புத்தா கிட்ட விழுந்திருக்கு. நல்ல செய்தி கொடுப்பதற்காகவே புத்தா இடம் அந்த கல்லு போய் சேர்ந்துச்சு. ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். உங்களுக்குள்ள ஒரு காதல், திருமண பந்தம், குழந்தைகள் அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி தர போறாங்க. ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணி தர போறாங்க. இது ஒரு டிவைன் லவ். அந்த டிவைன் லவ்க்குள்ளார ஒரு சந்தோஷம் எனக்கு தெரியுது. ஒரு ஹாப்பினஸ், மனசார நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போற வாழ்க்கை தெரியுது. உங்க வாழ்க்கையை நிறைவுபடுத்தி தரதாக பிரபஞ்சம் சொல்றாங்க. உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே உண்மையாக மாறப்போகுது. ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ உண்மையாக மாறப்போகுது. நீங்க ஒரு ஃபேமிலி லவ்ல இருந்து, மேரேஜ்ல இருந்து நீங்க ஒரு ஃபேமிலிக்குள்ளார நீங்க என்ன பண்ண போறீங்க, போக போறீங்க. டோட்டல் லவ் அண்ட் சப்போர்ட்டோட என்ன செய்ய போகுது, உங்க லைஃப் பியூட்டிஃபுல்லாக மாறப்போகுது. பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைந்த ஆசிர்வாதத்தை என்ன செய்ய போறாங்க, வழங்க போறாங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கையில ஒரு நிறைந்த ஒரு ஆசிர்வாதம் இருக்க போகுது. பைல் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு யூனிவர்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் இங்க வைக்கிறேன். இந்த ஒராக்கிள் செய்திய பாத்திரலாம். முதல் செய்தி மாஸ்க். உங்க பர்சன் அவங்களுடைய எண்ணத்தை, ஆசைகளை எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு மாஸ்க் போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. அந்த மாஸ்க்குள்ளதான் அவங்களுடைய உண்மையான ஃபீலிங்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஸோ மாஸ்க போட்டு அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரூ ஃபீலிங்ஸ் ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை யூனிவர்ஸ் சீக்கிரமாவே என்ன செய்ய போறாங்க, வெளியில கொண்டு வர போறாங்க. அவங்களுடைய இன்னர் ஃபீலிங்ஸ், அவங்க உள்ள எதை மாஸ்க் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அது சீக்கிரமாகவே வெளியில வரப்போகுது. ஃபைல் 1 சூஸ் பண்ணிருக்கவங்களுக்கு ஒராக்கிள் செய்தி. அடுத்த ஒராக்கிள் செய்தி ஷிப் அப்படின்னு வந்திருக்கு. சோ நீங்க ஒரு செப்பரேஷன்ல இருப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா கட்டிங் டைஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சோ செப்பரேஷன்ல இருக்கீங்க. நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. பைல் 1 சூஸ் பண்ணிருக்கவங்க. சோ அந்த முடிச்சுகள் யூனிவர்ஸால அவிழ்க்கப்படுகிறது. கட்டிங் டைஸ் அப்படின்னா முடிச்சுகளை அவிழ்க்கும் தருணம். யூனிவர்ஸால மட்டும்தான் அந்த காதல் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்க அந்த கசப்பான முடிச்சுகளை அவிழ்த்து போட முடியும். அப்படிப்பட்ட முடிச்சுகளை யூனிவர்ஸ் அவிழ்ப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் பைல் 1க்கு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமாக யூனிவர்ஸிடமிருந்து கிடைக்கும். பிரபஞ்சத்திடமிருந்து வழங்கப்படும். ரிசீவ் வாட் யூ நீட். உங்களுக்கு என்ன வேணுமோ உங்க காதல் வாழ்க்கையில அது நிச்சயமாக யூனிவர்ஸ் சைட்ல இருந்து கிடைக்கும். ஒரு வளர்ச்சி, ஒரு அமோகமான வரவேற்பு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. வளர்ச்சி, உங்கள் காதல் வாழ்க்கையை நோக்கி வளர்ச்சி, அரைவிங் அப்படின்னும் போது உங்க பர்சன் சீக்கிரமாகவே உங்களை தேடி வர போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, நான் பைல் 1க்கான செய்தி எப்படி வச்சிடுறேன், அதற்கு மேல அவங்களுடைய பைல் வச்சிடுறேன். ஓகே, நீங்க இந்த இந்த ஒயிட் பைல சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா பைல் 2 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த செய்தி பார்க்கலாம்.
இந்த மூன் கார்டு அப்படின்னு வரும்போது நீங்க உங்க கனவுல நினைச்சிருப்பீங்க இல்லைங்களா? நீங்க உங்க கனவுல என்ன இமேஜின் பண்ணிருக்கீங்களோ, உங்க பர்சன் கூட எப்படி வாழணும்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? அத நீங்க நேரில் நடந்து நீங்க அப்படியே உங்க கண் குளிர பார்க்க போறீங்க. பைல் 2 சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கனவுல வந்து நீங்க என்னென்ன விஷயங்கள் எக்ஸாக்டா நினைச்சிருப்பீங்க இல்லைங்களா? இந்த விஷயம் நடக்கணும், இந்த டேபிள்ல நானே என் பர்சன் உட்கார்ந்துருக்கணும், இப்படி நாங்க பேசி சிரிச்சுக்கணும், இந்த வார்த்தையை நாங்க சொல்லணும். எக்ஸாக்டா சொன்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து நினைவாகக்கூடிய காலம். யூனிவர்ஸ்க்கு வந்து உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து அதற்கான பதிலாகத்தான் இதை சொல்றாங்க. உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். மிஸ்ட்ரி, அதாவது நான் கேட்டதுதான் நடக்குதா, நான் நினைச்சதுதான் நடக்குதா, என் ட்ரீம் நடக்க போதா அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷங்களை உங்களால என்ன செய்ய முடியாது, கிரகிக்கவே முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற பயம், கவலை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது. சப்கான்சியஸ் அப்படின்னா நீங்க கான்சியஸா இல்லாம தூங்கும் நிலையில இருப்பீங்க இல்லைங்களா? அப்ப உங்களுடைய அந்த ஆசைகள், தூங்கும் நிலையில கனவுகள் வரும். அந்த கனவுல நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நினைவாக போகுது. உங்க பர்சனை நீங்க எப்படி உங்க கனவுல நினைக்கிறீங்களோ அதே போல யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அவங்கள கொண்டு வந்து சேர்க்க போறாங்க. பைல் 2 இந்த செய்தியை நான் இங்க வச்சிருவேன். ஒராக்கிள் செய்தியும் இருக்கு. 2 செய்தி இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த செய்தியை பார்க்கலாம். கிளாக் அப்படின்னும் போது நீங்க வந்து ஒரு பிரிவுல இருக்கீங்க, ஒரு ஹார்ட் பிரேக்ல இருக்கீங்க அப்படின்னா 2 பேருமே உங்களுக்கான டைமை வந்து எடுத்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 2 பேருமே உங்களுக்கான டைமை எடுத்துட்டீங்க. போதுமான அளவுக்கு உங்களுடைய டைமை நீங்க எடுத்துட்டீங்க. இப்போ நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர வேண்டிய தருணம். உங்க மனசுல இருக்கிற காயம் மாறி இருக்கும், அவங்க மனசுல இருக்கிற காயம் மாறி இருக்கும். 2 பேருமே இப்ப ஒண்ணு சேர்றதுக்கான அந்த காலகட்டம் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஏன்னா 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. பைல் 2 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்திருக்கு. சோ 2 பேருமே என்ன செஞ்சிருக்கீங்க, பிரிஞ்சிருக்கீங்க, பேசாம இருக்கீங்க. நீங்க அவங்க டைம் எடுத்திருக்கீங்க, அவங்க டைம் எடுத்திருக்காங்க. இப்போ 2 பேரும் ஹீல் ஆகி அந்த யூனியன் அப்படிங்கிற ஒரு நேரத்துக்குள்ளார வரப்போறீங்க. அததான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. இங்க மண் கடிகாரம் இருக்கு தெரியுங்களா? இந்த பிக்சரை நல்லா பாருங்க. மண் கடிகாரம், அந்த மண் கடிகாரம் மாதிரி அதற்கான நேரம் வந்துருச்சு. அந்த நேரத்தை அந்த மண் கடிகாரத்துல வந்து குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? சோ உங்களுக்கான சேரக்கூடிய அந்த காலகட்டம் வந்து வந்துருச்சு. அந்த டைம் டு ஹீல் அப்படின்றது மட்டும் இல்லாம ப்ராக்ரஸிங், உங்க பர்சன் உங்க கூட வந்து சேர்றதுக்கான அந்த நேரம் வந்து உங்களுக்கு கை கூடி வருது அப்படிங்கிற மாதிரி யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க உங்க காதல் வாழ்க்கைக்கு. அடுத்தபடியாக இந்த ஒராக்கிள் செய்தி, அதாவது ஹார்ட் பிரேக்கன். நான் சொன்ன மாதிரி 2 பேருமே இதயம் வந்து உடைந்த நிலையில தான் இருக்கீங்க. 2 பேருக்குள்ளயுமே அவ்வளவு ஒரு கஷ்டம். ஏன்னா ஒரு டீப் ஹர்ட் வந்து எனக்கு தெரியுது. அவ்வளவு தூரம் நீங்க 2 பேருமே ஹர்ட் ஆயிருக்கீங்க. 2 பேருக்குள்ளேயும் கஷ்டம் இருக்கு. 2 பேருக்குள்ளயுமே அந்த வேதனை வந்து எனக்கு தெரியுது. அந்த ஒரு பிரேக்கப் வந்து தெரியுது. இருந்தாலும் உங்க 2 பேர் ஹார்ட்டையும் ரிப்பேர் பண்றது தானே நம்ம யூனிவர்ஸோட பெரிய வேலையே. அதத்தான் அவங்க செய்ய போறாங்க. உங்க 2 பேர் ஹார்ட்டையுமே இண்டிவிஜுவலா உங்க ஹார்ட்ல என்ன பிரச்சனை இருக்கு, அவங்க ஹார்ட்ல என்ன பிரச்சனை இருக்கு, அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, உங்களை பத்தி என்ன தவறான சிந்தனை வச்சிருக்காங்க, என்ன தவறான புரிதல் வச்சிருக்காங்க, இல்ல நீங்க அவங்கள பத்தி என்ன தவறான புரிதல் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நினைச்சு அந்த 2ஐயும் போக்கி நீக்கி உங்களுக்கு எது சரியோ அதை யூனிவர்ஸ் வந்து கரெக்டா கொடுக்க போறாங்க. இதுதான் பைல் 2 அப்படின்னு தேர்ந்தெடுத்தவங்களுக்கான செய்தி. ஹீலிங். பைல் 2 தேர்ந்தெடுத்தவங்களுக்கு பொதுவாக ஒரு வரியில சொல்லணும்னா ஹீலிங் அப்படின்னு சொல்லலாம். இங்க வச்சிருக்கேன். சோ பைல் 1 தேர்ந்தெடுத்தவங்களுக்கு ஒரு வரியில சொல்லணும்னா அரைவிங் அப்படின்னு சொல்லலாம். உங்க பர்சன் வராங்க, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வரப்போகுது உங்க பர்சன் சைட்ல இருந்து அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த எல்லோ பைல் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பைல் 3 வைக்கிறேன். இந்த செய்தி பார்த்துக்கலாம். மேரேஜ்க்கான கார்ட். சூப்பர். செலிப்ரேஷன். உங்களுக்கு வந்து கல்யாண செய்தி வந்து உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கு.
உங்க பர்சன் சைட்ல இருந்து நீங்க கல்யாணம் அப்படின்னு ஒரு விஷயத்த எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்க காது குளிர குளிர அந்த விஷயம் வந்து நீங்க கேட்க போறீங்க. உங்க 2 பேருக்குள்ளாக கல்யாணம் வந்து திருமணத்திற்கான விஷயங்கள் வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதை பத்தின பேச்சு, அதை பத்தின ஒரு வார்த்தைகள் வந்து வரப்போகுது. 2 பேரும் எந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தீங்களோ இப்ப ஒன்னாக சேர போறீங்க. திருமண பந்தத்துல வந்து இணைய போறீங்க. நிறைய பேருக்கு வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சோ நீங்க வீடு வந்து வாங்கி அந்த மனையில குடி புகும் போதே கரெக்டா என்ன செஞ்சிருவீங்க, கல்யாணமும் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கல்யாணம் அப்படிங்கிறது வந்துரும். நீங்க வீடு கட்டி கல்யாணம் பண்ணுவீங்க. இந்த பைல் 3 தேர்ந்தெடுத்தவங்க வந்து வீடு கட்டிட்டு அதற்குள்ளாக ஒரு கல்யாணம் வந்து நீங்க பண்ணுவீங்க. நீங்களும் உங்க பர்சனும் சேர்ந்து சந்தோஷமாக அந்த புதுமனைக்குள்ள வந்து நீங்க போவீங்க. கண்டிப்பா பைல் 3 தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா நீங்க வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்து அமோகமாக இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு செல்வ செழிப்பு வந்து காத்துட்டு இருக்கு. மேரேஜ், ஹோம் 2மே உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. இந்த செய்தி எங்க வைக்கிறேன், ஒராக்கிள் செய்தியை பார்த்திடலாம். ஒராக்கிள் செய்தியில ஒண்ணு ஓல்ட் ஸ்கூல் அப்படின்னு வந்திருக்கு. சோ உங்க பர்சன் வந்து உங்களை பத்தின திங்கிங் எல்லாமே என்னன்னா எப்படி இருக்குன்னா ஒரு பழைய கால திங்கிங்காவே இருக்கு. அதாவது பாஸ்டையே நினைச்சு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க உங்களுடைய பர்சன் வந்து, அதையே பிடிச்சி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, தொங்கிட்டு இருக்காங்க. அதவே நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பழச வந்து மறக்க மாட்டாங்க. அதவே திங்க் பண்றது. நடந்தது நடந்துருச்சு, அடுத்த கட்டத்துக்கு வருவோம்னு இல்லாம அதனை பத்தியே சிந்தனைகள் சிந்திச்சு சிந்திச்சு அவங்க ரொம்ப அவங்களோட திங்கிங் எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்பவே ஒரு கஷ்டத்துக்குள்ளார போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நடந்ததையே நினைச்சு ரீப்ளே பண்ணி பண்ணி பாக்குறது. இவங்க எப்படி பண்ணிட்டாங்கல்ல, இவங்க எப்படி செஞ்சுட்டாங்கல்லன்னு சொல்லிட்டு அதை ரீப்ளே பண்ணி பார்த்துட்டே இருக்கிறது தான் உங்க பர்சனுடைய ஃபர்ஸ்ட் வேலையாக இருக்குது. அவங்க தலைக்குள்ள அதுதான் ஓடுது. என்னை கேட்டா அதுதான் ஓடுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்க மனசு ஃபுல்லாவே அதுதான் இருக்கு. பாஸ்ட பத்தியே நினைச்சிட்டு இருக்க மாதிரி தோணுது. ஹேமர் பாஸ்ட பத்தி நினைக்கிறாங்க இல்லைங்களா, அதை மாத்தணும் இல்லைங்களா, அதான யூனிவர்ஸோட வேலை. ரிப்பேர் பண்றாங்களா, தெரியுதுங்களா, 2 டூல்ஸை கொண்டு வந்து ரிப்பேர் பண்றாங்க இல்லைங்களா, அதுதான் யூனிவர்ஸ். அவங்க அவங்களுடைய பாஸ்ட வந்து முதல்ல மாத்திக்கணும். உங்க பர்சனுக்கு பாஸ்ட்ல ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இல்ல பாஸ்ட்ல ஏதாவது கஷ்டம் இருக்கலாம். ஏன் உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் கூட பாஸ்ட்ல வந்து பிரச்சனை இருக்கலாம். பைல் 3 தேர்ந்தெடுத்தவங்க. ஆனா அவங்க அதையே நினைச்சிட்டு இறங்கி வராம சமாதானமாகாம கவலையோட இருக்காங்க. இப்போ அதை சரி பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு, யூனிவர்ஸோட பொறுப்பு. இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அதுல ஒர்க் பண்றாங்க. அந்த விஷயத்த வந்து திருப்பி ஒண்ணு சேர்க்கறதுக்கு அதுல ஒர்க் பண்றாங்க. 2 டூல்ஸ் வச்சு ரிப்பேர் பண்றாங்க. அவங்க உங்க ஹார்ட்டை சரி பண்றாங்க. இதுதான் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்திருக்கிற விஷயம். சோ உங்களுக்கு ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பைல் 3 உங்களுக்கு ஒரு கல்யாணம், ஒரு வீடு, உங்க லைஃப வந்து மாத்துறதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பைல் 3 தேர்ந்தெடுத்தவங்களுடைய பர்சன் ரொம்ப கவலையிலையும் ரொம்ப ஆழ்ந்த பழைய யோசனைகள்லயும் இருக்கீங்க. அதுல இருந்து வெளியில வரணும். நீங்களும் பைல் 3 தேர்ந்தெடுத்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, என் நபர் வரல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு மாற்றி அமைக்கப்படுது. ஓகே, இப்போ வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ரீடிங்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. Bye. ஒரு விஷயம், for personal readings 8939767271 அப்படிங்கிற நம்பரை வாட்ஸ்அப் பண்ணுங்க. Bye bye.